மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் முதல் மனைவி ஸ்ருதி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து 10th annual விஜய் அவார்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ பேசும் பொருளாக இருக்குங்க. மாதம்பட்டி ரங்கராஜோடைய முதல் மனைவி தான் ஸ்ருதி. இவங்க ரங்கராஜோடைய உறவினர் பெண் தான். அண்ட் இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இந்த சூழலில் தான் மாதம்பட்டி மெஹந்தி சர்க்கஸ்ன்ற மூவி நடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து சில படங்களில் நடிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு அவர் எந்த படத்துலையும் ரீச் ஆகலைங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதம்பட்டி அவர்கள் கேட்ரிங் சர்வீஸும் பண்ணிட்டு வந்திருக்காரு. சமையல் மூலமாகவே ரொம்பவே பிரபலமாக இருக்காருன்னு தாங்க சொல்லணும். அண்ட் இப்போ குக் வித் கோமாளி ஷோவோட ஜட்ஜாகவும் இருக்காரு. இந்நிலையில தான் தன்னை 2வது திருமணம் செய்து கொண்டதா காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிஸ்டல்டா சோஷியல் மீடியாவில் சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணாங்க. இந்த காரணத்தினாலேயே 2வது திருமணம் செய்து கொண்டது வெறும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குன்னு சொல்லணும். இப்போ இருக்க சூழலில் தான் 6 மாதம் கர்ப்பமாக இருப்பதா கிறிஸ்டல்டா தெரிவித்ததும் மேலும் அதிர்ச்சி கொடுத்தது. அவர் தன்னை கர்ப்பமாக்கிட்டு திருமணம் செஞ்சுட்டு இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு சோஷியல் மீடியாஸில் அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரங்கராஜ் அண்ட் ஜாயும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ப்ரைவேட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஜாய் கிறிஸ்டல்டா ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதில் தன் குழந்தையை சுமந்த பெண்ணை ஏமாற்றக்கூடிய ஒரு ஆண் யாரையும் ஏமாற்றுவான்னு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தொடர்ந்து ஜாய் கிறிஸ்டல் தான் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் இருந்தோ அவருடைய மனைவி தரப்பில் இருந்தோ எந்த விதமான பதிலும் இது வரைக்கும் சொல்லலை. இப்படி இருக்க சூழலில் தான் மாதம்பட்டி ரங்கராஜுடன் தான் எடுத்துக்கிட்ட திருமண ஃபோட்டோஸ் அண்ட் ப்ரைவேட் ஃபோட்டோஸும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதோடு அந்த ஃபோட்டோ கூட ஒரு கேப்ஷனும் போட்டிருக்காங்க. அதில் அவள் உயிர் கொடுத்தது ஒரு உறவுக்காக, அவன் ஆட பார்த்தது ஒரு விளையாட்டுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் இப்போது அதிகமாக பரவிட்டு வருது. இந்நிலையில் மாதம்பட்டியும் முதல் மனைவி ஸ்ருதியும் இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் தான் மாதம்பட்டி மனைவினர் 10th annual விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸுக்கு வந்திருக்காங்க. ஜாய் கிறிஸ்டல்டா ஒரு பக்கம் மாதம்பட்டி தன்னை திருமணம் செஞ்சு கர்ப்பமாக்கி இப்போ ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு வராங்க. அண்ட் அந்த சமயத்தில் தான் மாதம்பட்டி ஸ்ருதி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராருன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்நிலையில் எங்களுக்குள்ள விவாகரத்தெல்லாம் இல்லை, மனைவி என்ற உரிமை எனக்கு மட்டுமே இருக்குன்னு சொல்லும் விதத்தில் எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி வைக்கும் விதமாக ஸ்ருதி மாதம்பட்டியுடன் அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க. அண்ட் இப்போ மாதம்பட்டியும் ஸ்ருதியும் சேர்ந்து வாழ்ந்துட்டு வருவதா தெரியுது. இதன் காரணமாக தான் ஜாய் கிறிஸ்டல்டா இப்போ மாதம்பட்டி மேலே புகாரும் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் சட்டப்படி பார்த்தா மனைவி என்ற உரிமை ஸ்ருதிக்கு தான் இருக்குது. அண்ட் ஜாய் கிறிஸ்டல்டாவுடன் நடந்த திருமணம் செல்லாதுன்னு பிரபல வக்கீல் தரப்பிலும் சொல்லப்படுது. அண்ட் அதே சமயம் கிறிஸ்டல்டா வயிற்றில் வளர் குழந்தை DNA டெஸ்ட் மூலமாக மாதம்பட்டியுடையதான நிரூபிக்கப்பட்டால் சொத்துரிமை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸை பார்க்க ரெட் ஸ்ட்ராபெரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.